இனிய என் உறவுகளுக்கு இனிய என் வணக்கங்கள். இந்த பதிவில் பார்த்திங்கன்னா திருமங்கை மன்னன் ஸ்ரீரங்கனை பற்றி அழகான ஒரு பாசரம் சொல்லியிருக்கிறாரு. அவர் என்ன சொல்கிறாருன்னா, மச்சமாக, கூர்மமாக, வராகமாக, நரசிம்மமாக, வாமனாக அவதரித்த மகாவிஷ்ணு கண்ணனாய் அயோத்தி மன்னனாகவும் தோன்றியவன். உறையுமுடம் எதுவென்றால், விண்ணிலுள்ளோரும் பூலகத்தவரும் ஏராளமாக வந்து சேர்ந்து பாலோடு தேன் கலந்தாற்போல் பிரிக்க முடியாதபடி திரண்டு வணங்க அமைந்த இந்த ஸ்ரீரங்கமாகும் அப்படிங்கிறாரு. பாலையும் தேனையும் கலந்தது மாதிரி பூலோகத்தில் உள்ளவர்களும் வானத்தில் உள்ளவர்களும் வந்து சேவிக்கிற இடம் எதுன்னு கேட்டால் ஸ்ரீரங்கம்தான் அப்படிங்கிறாரு. அந்த பாசரம் ஏன மீன் ஆமையோடு அரியும் சிறு குரலுமாய் தானுமாய தரணி தலைவனிடம் என்பரால் வானும் மண்ணும் நிறைய புகுந்து ஈண்டி வணங்கும் நல் தேனும் பாலும் கலந்தனவசேர் தென்னரங்கமே அப்படிங்கிறாரு. ஏன மீன ஆமையோடு, அதாவது மச்சமாக, கூர்மமாக, வராகமாக, அரியும் சிறு குரலுமாயின நரசிம்மனாக, சிறு குரலுமாயின வாமனனாக, தானுமாய தரணி தலைவினிடம் என்பரால் அந்த மகாவிஷ்ணு கண்ணனாய அயோத்தி மன்னனாகவும் தோன்றியவன். உறையமுடம் எதுன்னு கேட்டிங்கன்னா, வானும் மண்ணும் நிறைய புகுந்து, அதுதான் அந்த விண்ணிலுள்ளோரும் பூலகத்தவரும் வணங்கும் நல் தேனும் பாலும் கலந்தனவசேர் தென்னரங்கமே அப்படிங்கிறாரு. அவ்வளோ ஒரு அழகான ஒரு பாசரங்க. ஏன மீனாமையோடு அரியும் சிறு குரலுமாய் தானுமாய தரணியே தலைவனிடம் என்பரால் வானும் மண்ணும் நிறைய புகுந்து ஈண்டி வணங்கும் நல் தேனும் பாலும் கலந்தனவசேர் தென்னரங்கமே அப்படிங்கிறாரு நம்ம திருமங்கை மன்னன். கஞ்ச நெஞ்சும் கடுமல்லரும் சகடம் காலினால் துஞ்ச வென்ற சுடராளியான் வாழிட மென்பரால் மஞ்சு சேர் மாளிகை நீடகில் புகையும் மாமறையோர் செஞ்சொல் வேள்வி புகையும் கமலும் தென்னலரங்கமே அப்படிங்கிறாரு. கம்சனது நெஞ்சத்தை கொடிய மல்லர்களை சகடாசுரனை திருவடிகளால் உதைத்து வெற்றி பெற்ற பிரகாசமான சுதர்சன சக்கரத்தை உடைய கண்ணபிரான் வாழும் இடம் எதுன்னு கேட்டிங்கன்னா, மேக மண்டலத்தை அளாவியுள்ள மாளிகையில் உண்டான அகில் புகையும் சிறந்த வேதியர்கள் வேத முறைப்படி மந்திரம் சொல்லி நடத்தும் ஹோம புகையும் கலந்து மனம் வீசும் இந்த திருவரங்கம் அப்படிங்கிறாரு. கஞ்ச நெஞ்சும் கடுமல்லரும் சகடமும் காலினால் துஞ்ச வென்ற சுடராளியான் வாழிட மென்பரால் மஞ்சு சேர் மாளிகை நீடகில் புகையும் மாமறையோர் செஞ்சொல் வேள்வி புகையும் கமலும் தென்னரங்கமே அப்படிங்கிறாரு. ஸ்ரீரங்கத்தோட சிறப்பை திருமங்கை மன்னனோடு நாம் சேவிப்போம். திருமங்கை மன்னன் திருவடிகளே சரணம். நமஸ்காரம்.